ഓം ശ്രീ ഗണേശാശാരദാ ഗുരുഭ്യോ നമഃ. സദാശിവസമാരംഭാം വ്യാസശങ്കരമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം. ശ്രീ ഗുരുവായൂരപ്പാ ശരണം, ശ്രീ ഗുരുവായൂരപ്പാ ശരണം, ശ്രീ ഗുരുവായൂരപ്പാ ശരണം. ശ്രീഹരിയും ഒരു നിഴൽനാരായണിയും, ദശകം 34, രാമായണകഥ, അനുമൽ സംഗമം വരെ. അയോധ്യയിൽ ദശരഥൻ പുത്രകാമേഷ്ടി നടത്തി പായസം കഴിച്ചു 3 രാജപത്നിമാർ. ഗർഭിണികളായി അവർ ഭവാൻ രാമനായി പിറന്നു. ഭരത ലക്ഷ്മണ ശത്രുഘ്നന്മാർ സോദരർ. വിശ്വാമിത്രയാഗ രക്ഷയ്ക്കായി രാമൻ പുറപ്പെട്ടു. യാത്രാക്ലേശമുണ്ടായില്ല മന്ത്രശക്തിയാൽ. മാനുഷരക്ഷയ്ക്കായി ദേവൻ താടകയെ നിഗ്രഹിച്ചു. സിദ്ധാശ്രമത്തിങ്കലെത്തി ദാശരഥികൾ. യാഗരക്ഷ നടത്തിയ ശ്രീരാമന്റെ തൃക്കാൽ പൊടി അഹല്യയ്ക്ക് മോക്ഷം നൽകി അത്ഭുതമാത്രേ. ശൈവചാപം മുറിച്ചു നൽ സീതയെ വിവാഹം ചെയ്തു. സോദരരും യഥാവിധി വേളി കഴിച്ചു. ഭാർഗവൻ വഴി തടഞ്ഞു വിവാഹഘോഷയാത്രയിൽ. അനന്തരം വൈഷ്ണവംശം ശ്രീരാമൻ നേകി. സീതയ്ക്കൊപ്പം എത്തിയോരാ രാമനെ രാജാവാക്കിടാൻ. ദശരഥൻ തുനിഞ്ഞു കൈകേയി തടഞ്ഞു. താതവാക്യം സത്യമാക്കാൻ ശ്രീരാമൻ വാനത്തിൽ പോയി. സീതയും ലക്ഷ്മണൻ താനും പിന്തുടർന്നല്ലോ. ഗുഹസമാഗമമുണ്ടായി ഭരദ്വാജ മുനിയെയും. ചിത്രകൂടമെന്ന ഭൂവിൽ വസിച്ചു പിന്നെ. ദശരഥൻ സ്വർഗം പൂകി ശ്രീരാമൻ ക്രിയകൾ ചെയ്തു. ഭരതനു പാദുകങ്ങൾ നൽകി ശ്രീരാമൻ. അത്രി മഹർഷിയെ കണ്ടു വിരാധനെ നിഗ്രഹിച്ചു. ശരഭംഗ സദ്ഗതിയും കണ്ടു ശ്രീരാമൻ. അഗസ്ത്യനെ കൈവണങ്ങി അസുരരാക്ഷസന്മാരെ നിഗ്രഹം നടത്തിയിടുവാൻ പ്രതിജ്ഞ ചെയ്തു. വില്ലു നൽകി മാമുനിയും ശ്രീജടായുവിനെ കണ്ടു. പഞ്ചവടി തന്നിൽ സുഖത്തോടെ വസിച്ചു. കാമാതുര ശൂർപ്പണഖ രാമന്റെ അടുത്തു ചെന്നു. കോപിഷ്ഠനായ ലക്ഷ്മണനും വിരൂപയാക്കി. ഹരദൂഷണാദികളം അനവധി രാക്ഷസരെ അക്ഷണത്തിൽ നിഗ്രഹിച്ചു കൗസല്യപുത്രൻ. ശൂർപ്പണഖ പറഞ്ഞപ്പോൾ സീതാമോഹിയായി രാവണൻ. മാരീചനോ പൊന്മാനായി സീത മോഹിച്ചു. മായാവിയം രാവണനോ സീതയെ അപഹരിച്ചു. മായാതീതൻ രാഘവനോ ഉള്ളിൽ ചിരിച്ചു. രാവണനെ എതിർത്തോരാ ജടായു മരിച്ചു വീണു. സംസ്കാര കർമ്മങ്ങൾ ചെയ്തു ശ്രീയേഴും രാമൻ. ശബരിയെ കണ്ടു വായുപുത്രനോ സഹായിയായി. ഗുരുവായൂരപ്പ എന്നെ രക്ഷിക്കണമേ. സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു. ശ്രീമന്നാരായണീയം 39 ദശകം മായയും ഗോകുലമും.
வான்வண்ணன் நினைகொண்டு வசுதேவர் தானும் வான்முட்டும் அலை கொண்ட யமுனை கரை வந்தார். என்னே ஒரு விந்தையது நதிவெள்ளம் தாழ முன் சென்றான் நின் தந்தை தடையின்றிதானே. கோகுலம் தன்னில் மற்றுள்ளோர் உறங்க ஏகினன் தந்தை குழவி குரல் கொடுக்க அசோதை அவளருகே மகன் நின்னை வைத்தே ஓசையின்றி மாயைதனை கொண்டு மீட்டான். அஞ்சினர் காவலர் மாயை அவள் அழவே கஞ்சனிடம் சென்று உண்மைதனை உரைத்தார். மஞ்சத்தை நீக்கி விரிசடையோடு எழுந்தான் விஞ்சியது கலக்கம் பெண் குழவி கண்டான். மதுவினை வதைத்த மாயை இவளே என மதங்கொண்ட யானை மலர் பறித்தது போல் பதறிட்ட தங்கை மகபுதனை எடுத்து சிதறுமென்றெண்ணி பாறையில் அடித்தான். நோயென நின்றதோர் அரக்கனை விலக்கி மாயவன் பத்தரை நீங்குகிற கூற்றென மாயைதான் எட்டாய கரத்துடன் நின்றாள். ஆயுதம் ஏந்தியே கஞ்சனை நோக்கினள். நின்னை கொல்ல பிறந்தவன் ஒருவன் இன்றவன் இங்கில்லை வேறிடம் உள்ளான். என்னை வதைக்கும் முயற்சியால் பயனில்லை நின்னறியாமை விலக்குக என்றாள். மன்னுமோர் சத்தியென ஆலயம் கொண்டாள். நன்னெறி அமரர் துதித்திட நின்றாள். அரக்கன் அஞ்சினான் மாக்களோடுரைத்தான். இரக்கம் என்ற பொருளில்லாத பேயர் அறியவன் நீ உள்ள இடமறியாமல் எரிதழல் பகையோடு குளவிகள் கொன்றார். ஈன்றவள் அருகினிலே காலுதைத்து நீ அழுதாய். தான் பெற்ற செல்வத்தை கண்ணார கண்டனலே. கோபியர் உன் உறவு கொண்டாடி மகிழ்ந்தனரே. கோபாலா எவ்விதம் நான் இதனை உரைப்பதுவே. அன்றளர்ந்த காயாம் பூவென கிடந்தாயே. நின் திருமேனி தன்னை தொட்டெடுத்தே அசோதைதான் தன் மார்பில் உனை வைத்து பாலூட்டி வந்தாளே. மன்னும் அவள் நல்வினையை என்னவென்று சொல்லுவதோ. நந்தகோபன் ஆனந்தம் எனும் கடலில் தான் மூழ்கி அந்தணர்க்கு பலவிதமாய் தானங்கள் தான் அளித்தான். நினது நல் வாழ்வுக்கென அவன் குடிகள் ஈந்தனரே. எனது நோய்தனை தீர்ப்பாய் மங்களங்கள் நிறைந்தவனே. 39ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம். சூரியன் கொடுத்த வரம். தமனெனும் அரசனின் புத்திரன் ராஜ்யவர்த்தனன். விதாரதன் எனும் தக்ஷிண தேசத்து அரசன் தன் மகளான மானினியை ராஜ்யவர்தனுக்கு திருமணம் செய்து வைக்க இருவரும் இணை பிரியாது வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மானினி திடீரென்று அழத் தொடங்க ராஜ்யவர்தனர் காரணம் கேட்க அவர் தலையில் இருந்த ஒரு நரை முடியை காட்டி அதுவே அழுகைக்கு காரணம் என்றாள். உடனே ராஜ்யவர்தனன் ஆம் இளமை கழிந்து விட்டது என்று எச்சரிக்கும் கால தூதன் அந்த நரை முடி என்றும் உடனே மகனுக்கு முடிசூட்டிவிட்டு வனம் சென்று தவம் செய்வோம் என்றான். அது கேட்ட மானினி திடுக்கிட்டாள். இதுவரையில் செய்த யாகங்கள் தான தர்மங்களால் அடைய முடியாத பலனை வனவாசத்தால் அடைய இயலுமா என்று கேட்டாள். வனவாசத்தால் விரைவில் அடைந்து விடலாம் என்று கூறி தான் வனவாசத்தை மேற்கொள்ள துணிந்து விட்டதால் அவளையும் உடன் வருமாறும் இன்றேல் இங்கேயே இருக்கலாம் என்றும் கூறினான் ராஜ்யவர்தனன். பின்னர் தான் தவம் செய்ய போவதை குறித்து மந்திரி பிரதானிகளிடம் கூற அவர்கள் அதற்கு ஒப்பாமல் தங்களை விட்டு செல்வது தர்மமில்லை என்றும் அங்கேயே இருந்து ராஜ ரிஷியாகி தவம் செய்யலாம் என்றும் கூறினர். அதற்கு மன்னன் காலன் வந்து கொண்டு போகும்போது என்ன செய்வீர்கள் என்றான். அதற்கு அமைச்சர்கள் முதலானோர் ஆதவனை குறித்து தவம் செய்து காலன் அணுகாதவாறு வரம் பெற்று வருவோம் என கிளம்ப மன்னன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். எனினும் அவன் வாழ்வில் சலிப்பு அடைந்தவனாகவே காணப்பட்டான். மானினி மன்னனின் சஞ்சலத்திற்கு காரணம் கேட்க அவன் தான் மட்டும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பெற்று மற்றவர்கள் இல்லாமல் தனியாக இருப்பது எப்படி? எனவே ஆதவனை குறித்து தான் தவம் செய்து மானினிக்கும் மற்றவர்களுக்கும் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கத்தக்க பேற்றினை பெற்று கொடுப்பதற்காக தவம் செய்ய புறப்பட்டான். அரசன் கூறியதில் உள்ள நியாயத்தை எண்ணி மானினி அவரை தடுக்கவில்லை. தவத்தின் பலனாய் சூரியன் தோன்றி அவன் கேட்ட வரத்தை அருளினார். அரசன் மனைவி மற்றும் குடிமக்களுடன் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் ஆண்டு வந்தான். 27ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது. நண்பர்களே, ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால்
இதில் நன்றி உணவிற்கு. இத்தனை தீய எண்ணம் கொண்ட அரசர் உயிருடன் இருக்கும் போது யாராலும் எதுவும் செய்ய இயலாது, சொல்லவும் இயலாது. எனவே நமது நல்லொழுக்கத்தின் சக்தியால் இந்த கிருஷ்ண பலராம சகோதரர்கள் விரைவில் தங்கள் எதிரிகளை வெல்ல. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் உள்ள நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் உருவான மல்யுத்த போரின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ ரேவா காண்டம் 16ஆம் அத்தியாயம் பிரம்மதேவரால் சிவனாரை போற்றுதல். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், சூலாயுதத்தை தாங்கிய இறைவன் தாய்மார்களுடன் கூடிய பயங்கரமான பூத கூட்டங்களால் சூழப்பட்டிருந்தார். அவர் தனது நடனத்தை தொடர்ந்தார். யானை தோலால் ஆன 2 ஆடைகளை அணிந்து முழு பிரபஞ்சத்தையும் அழிக்கும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். உலகங்களையும் எரித்த பெருந்தீயின் நடுவில் சம்புமூர்த்தி நடனமாடினார். தேவர்களின் தலைவர்கள் அனைவரின் குடல்களும் அவருக்கு மாலையாக அமைந்தன. அவர்களின் கொழுப்பு, நிணம் மற்றும் இரத்தம் அவரது அங்கங்களில் பூசப்பட்டிருந்தன. காடராத்திரி தேவியுடன் இணைந்து அந்த உன்னத ஆத்மாவான இறைவன் சரியான நேரத்தில் உலகங்களின் முழு பகுதியையும் அளித்தார். சம்பர்த்தகன் என்ற பெயரிடப்பட்டவரும் உக்கிரமான சூரியனின் நிலையை உடையவரும் பிரபஞ்சத்திலேயே மிக சிறந்தவருமான அந்த உன்னத ஆத்மாவான சம்பு வடவா முகத்தை கடல் தீயின் நுழைவாயில் ஒத்த தனது வாயை திறந்து உறக்கச் சிரித்தார். அது புகையுடன் கலந்த தீப்பொறிகளின் பெரு வெளியீடு போலவோ அல்லது பெரும் தீப்பந்தங்களையும் இடி முழக்கங்களையும் சுமந்து வரும் ஒரு கடுமையான காற்றின் தாக்குதல் போலவோ தோன்றியது. ஹரனிடம் இருந்து எழுந்த அந்த உரத்த சிரிப்பொலியால் 10 திசைகளும் நிரம்பின. அது 1000 இடி முழக்கங்களின் சக்தி வாய்ந்த தாக்கத்தை கொண்டிருந்தது. அனைத்து பெருங்கடல்களும் கொந்தளித்தன. அந்த உரத்த ஒலி பிரம்மலோகத்தை அடைந்தது. முழு அண்டமும் கடுமையாக அசைந்து குலுங்கியது. முனிவர்கள் பயந்து இது என்னவாக இருக்கும் என்று கவலை கொண்டனர். பயந்த அந்த முனிவர்கள் அனைவரும் தேவர்கள், அசுரர்கள் மற்றும் பெரும் நாகங்களுடன் இணைந்து பெரும் தலைவர்களின் அதிபதியான பிரம்மதேவரை வணங்கினர். பூமியின் மேற்பரப்பில் நிலை பெற்று விளையாடும் அந்த ஜீவன் யார்? அவனது அங்கங்கள் பயங்கரமானவை. அவை மின்னல் கீற்றின் பேரொளி போல பிரகாசிக்கின்றன. அவனது உடல் காலாக்னி நெருப்பை போல் இருக்கிறது. அவனது ஆரவாரமான சிரிப்பால் முழு பிரபஞ்சமும் திகைப்படைகிறது. ஒரு கணத்தில் அது முற்றிலும் குழப்பமடைந்துள்ளது. அவன் உங்களையும் 7 கடல்களையும் சேர்த்து 3 உலகங்களையும் அழிக்க விரும்புகிறானோ? அழிக்கும் விருப்பத்துடன் அவன் ஜென, தபஸ் மற்றும் சத்திய உலகங்களை நோக்கி செல்கிறான். இந்த இறைவன் யார்? புரிந்து கொள்ள முடியாத ஜீவனே, இதையெல்லாம் எடுத்துரைப்பீராக. இதற்கு முன் இந்த இக்கட்டான நிலை ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. உண்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களால் மிகச்சிறந்த ஜீவனாக கருதப்படுகிறீர்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் தேவர்கள் மற்றும் பிற குழுவினரை தேற்றி கூறினார். பிரம்மதேவர் கூறினார், அவன் காலன், மரணத்தின் கடவுள், முழு சொர்க்கத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் அழிக்க விரும்பும் நித்திய ஆத்மா. முழு பணியும் முடிந்ததும் அவன் படுத்துக் கொள்வான். இறைவன் ஈசானன் எதிர்காலத்தில் வரும் பரிவத்சரங்களில், ஆண்டுகளில் படுத்துக் கொள்வான். இது ஆச்சரியமல்ல. இந்த இறைவனே சம்பத்சரம், பரிவத்சரம், உத்வத்சரம் மற்றும் வத்சரம் ஆண்டுகளை கணக்கிடும் வெவ்வேறு முறைகள் காணப்பட்டாலும் அவன் கண்ணுக்கு புலப்படாதவன். அவனே எல்லாவற்றையும் ஒளிரச் செய்பவன். அவன் ஹோமத்தின் மூலம் ஆராதிக்கப்படுகிறான். அவன் ஸ்தூலமானவன், அவன் சூட்சுமமானவன், அவன் இறுதி அணு. இந்த உலகில் இதைவிட சிறந்தது எதுவுமில்லை. அவனே மிகச் சிறந்தவன், மிகச் சிறந்தவனையும் விடச் சிறந்தவன். இறைவன் ஆத்மா என்று பிரகடனப்படுத்திக் கொள்கிறான். காலனை போன்ற அம்சங்களை கொண்ட அவன் என்னிடம் மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி கூறிய பின்னர் தேவர்களின் தலைவரான புனித இறைவன் சனத்குமாரர் மற்றும் பிறருடன் இணைந்து சிவனாரை சாந்தப்படுத்தினார். அவர் முழுமையான சுய கட்டுப்பாடு உடையவராக இருந்தார். பிரம்மதேவர் கூறினார், அமைதியான வடிவங்களையும் அங்கங்களையும் கொண்ட சர்வனுக்கு நமஸ்காரம். அகோர வடிவத்தில் உள்ள உமக்கு நமஸ்காரம், நமஸ்காரம்.
சர்வா அனைத்திலும் வியாபித்திருக்கும் ஆத்மாவே தமக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். பூதங்களின் இறைவனே தமக்கு நமஸ்காரம். மகா ஆத்மாவே தமக்கு நமஸ்காரம். தங்களுக்கு வணக்கம். சுவத்தா என்ற சுவத்தா மற்றும் பாஷட்காரரே, நீங்கள் பிரணவம் மற்றும் ஹூங்காரமாக மேலும் வளர்ச்சி பெற்றீர்கள். 3 குணங்களின் அதிபதியான 3 வேதங்களுடன் ஒன்றான 3 குணங்களின் அந்தராத்மாவான மகேஸ்வரருக்கு வணக்கம். தாமே சங்கரர், தாமே மகேஸ்வரர், தாமே முதன்மையான பிரதானத்தின் ஊடுருவி உள்ளீர். தாமே விஷ்ணு, தாமே ஈசன், தாமே பிதாமகர், தாமே 7 சுடர்களை கொண்ட எண்ணற்ற சுடர்களை கொண்ட அக்னி தேவர். இறைவா, தாமே படைப்பவரும் படைப்பும், தாமே இப்பிரபஞ்சத்தால் அறியப்பட தகுந்த பொருள், தாமே இப்பிரபஞ்சத்தின் மாபெரும் ஆதாரம். வேதங்களை கற்றுணர்ந்த பிராமணர்கள் தம்மை மிக சிறந்தவர் என்றும் மகா உன்னதமான என்றும் அழைக்கின்றனர். தாமே மகா உன்னதமானவரினும் மேலானவர். அவர்கள் உம்மை நுட்பமானதிலும் நுட்பமானவர் என்று கூறுகின்றனர். சொற்களும் மனமும் அங்கிருந்து பின்வாங்குகின்றன. ஸ்ரீ மகாதேவர் கூறினார், தாமரையில் பிறந்தவரே, பல்வேறு வகையான மந்திரங்களால் என்னால் தாம் துதிக்கப்பட்டீர். நான் உங்களில் அமைதியையும் சாந்தத்தையும் பெருக்குவேன். பல வடிவங்கள் மூலம் இந்த உலகத்தை எரித்து பலவந்தமாக அளிக்கும் என்னை காணுங்கள். இவ்வாறு கூறி பிதாமகரை தேற்றிய பின்னர் பிரபஞ்சத்தின் இறைவன் அந்த தேவியுடன் அங்கேயே மறைந்தார். இந்த மகத்தான புண்ணியம் தரும் ஸ்தோத்திரத்தை கேட்பவர்கள் பேரின்ப நிலையை அடைகிறார்கள். பல பாவங்களால் பீடிக்கப்பட்டவர்களும் கூட களங்கமற்ற ஆகாய ரதங்கள் மூலம் ருத்ரரை நோக்கி செல்கிறார்கள். இதை ஓதும் சிறந்த பிராமணர்கள் ஒருபோதும் எந்த அச்சத்தையும் அனுபவிக்க மாட்டார்கள். அன்பானவனே, போர், திருட்டு, நெருப்பு, காடு மற்றும் கடல் ஆகிய சமயங்களில் சிவன் அவர்களுக்கு காப்பாளராக இருப்பார் என்பதில் ஐயமேதும் இல்லை. 16ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீ கர்க சம்ஹிதை 7ஆம் அத்தியாயம். மல்யுத்த விழாவிற்கான ஏற்பாடுகள். ரங்கத்வாரில் குவலயா பீடத்தை கொன்றது மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பலராம சுவாமிக்கும் சாணூரன் மற்றும் முஷ்டிகனுடன் நடந்த மல்யுத்த போட்டி. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, சலவைக்காரரின் தலையில் என்கிறார். குத்துதல், வில் உடைத்தல், காவலர்கள் கொல்லப்பட்ட செய்திகளை கேட்ட கம்சன் மிகவும் பயம் கொண்டான். உடனடியாக அவன் முன் அசுப சகுனங்கள் தோன்றின. அவனது இடது கை கால்கள் துடிக்கத் தொடங்கின. மேலும் அவன் தன் உடல் உறுப்புகள் துண்டிக்கப்படுவதை கனவு காணத் தொடங்கினான். இது அசுரர்களின் அரசனான கம்சனை இரவு முழுவதும் உறங்கச் செய்யாமல் தடுத்தது. மேலும் பேய்களால் சூழப்பட்டதாகவும் உடல் முழுவதும் எண்ணெய் தடவப்பட்டதாகவும் நிர்வாணமாக செம்பருத்தி மாலை அணிந்தபடி தெற்கு நோக்கி எருமை மீது சவாரி செய்வதாகவும் கனவு கண்டான். காலையில் எழுந்து தொழிலாளர்களை அழைத்து மல்யுத்த விழாவை தொடங்க உத்தரவிட்டார். அரங்கம் சபை மண்டபத்தின் முன் ஒரு பெரிய முற்றத்துடன் கூடிய இடத்தில் உருவாக்கப்பட்டது. தங்க தூண்கள் அமைக்கப்பட்டு தங்க சாய்டோவ்கள் நீட்டி அவற்றிலிருந்து முத்துக்களால் ஆன சங்கிலிகள் தொங்கவிடப்பட்டன. நரேஸ்வரர் அரங்கம் அழகான படிகள் மற்றும் தங்க மேடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அரசருக்கான ஒரு அழகிய இரவு மேடை அமைக்கப்பட்டது. அதில் வாசனை திரவியம் பூசப்பட்டது. அந்த மேடையில் தேவேந்திரன் சிம்மாசனம் வைக்கப்பட்டது. அதன் மேல் அழகான படுக்கை மற்றும் தலையணைகள் அலங்கரிக்கப்பட்டன. விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட 10 அடி உயர சிம்மாசனம் சந்திரனை போன்ற அழகான தெய்வீக குடையாலும் பச்சை நிறத்தில் செய்யப்பட்ட அன்னம் போன்ற முஷ்டியுடன் கூடிய அன்னம் போன்ற ஒளியாலும் அலங்கரிக்கப்பட்டது. விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டது. அதன் மீது அமர்ந்திருந்த மன்னர் கம்சன் மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் சிங்கம் போல அலங்கரிக்கப்பட்டார். அங்கு பாடகர்கள் பாடல்களை பாடத் தொடங்கினர். பெண்கள் நடனமாடத் தொடங்கினர். மிருதங்கள், படகங்கள், தாளங்கள், பேரிகள் மற்றும் ஆனக்குகள் போன்ற இசைக்கருவிகள் வாசிக்கத் தொடங்கினர். அரசே, சிறிய பகுதிகளை ஆளும் மன்னர்களும் நகரங்களிலும் மாவட்டங்களிலும் வாழும் பெரிய மக்களும் தனித்தனியாகவே இருக்கிறார்கள். மேடையில் அமர்ந்திருந்த மக்கள் மல்யுத்த போட்டியை கண்டு கொண்டிருந்தனர். சாணூகர், முஷ்டிகர், குடன், ஷால்வன் மற்றும் தோஷகன் போன்ற மல்யுத்த வீரர்களான யானைக்கு உடற்பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் நெற்றியில் கஸ்தூரி சொட்ட 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 இருந்தது.
யானையின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்தது. நந்தராஜரும் கம்சனால் அழைக்கப்பட்ட பிற மாடுபிடி வீரர்களும் தலை குனிந்து அரசருக்கு சிறந்த பரிசுகளை வழங்கிய பின்னர் மேடையில் ஒவ்வொருவராக அமர்ந்தனர். நரேஸ்வரரே, பானாசுரன், ஜராசந்தன் மற்றும் நரகாசுரன் ஆகிய நகரங்களிலிருந்து எதுராஜனான கம்சனுக்கும் பரிசுகள் வந்தன. சம்பர் போன்ற பிற மன்னர்களிடமிருந்தும் பல பரிசுகள் வந்தன. பின்னர் மாயையால் குழந்தைகளாக அவதரித்த சகோதரர்களான பலராமர் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருவரும் மல்யுத்த விளையாட்டை காண அரங்கத்திற்கு வந்தனர். அரங்கத்தின் நுழைவாயிலில் குவலயாபீடம் என்ற யானை நின்றது. அதன் பானை சிந்தூர நிறத்திலும் இலைகளாலும் பசுவின் சிறுநீரில் நனைந்த கஸ்தூரிகளாலும் மூடப்பட்டிருந்தது. அழகான செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்ட குடிபோதையில் இருந்த யானை மன்னனின் கன்னங்கள் போதையால் சொட்டி கொண்டிருந்தன. வாசலில் நின்ற யானையை கண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாவத்திடம் கடுமையான குரலில், ஏய், இந்த யானையை எடுத்துச் சென்று நான் விரும்பும் வழியில் கொடு. இல்லையெனில் நான் உன்னையும் உன் யானையையும் இப்போதே தரையில் கொன்று விடுவேன். பின்னர் கோபமடைந்த யானை பாகன் எல்லா திசைகளிலும் சத்தமாக கர்ஜித்து நந்தனின் மகனை தாக்க பைத்தியக்கார யானையை முன்னோக்கி ஓட்டினான். அரச யானை உடனடியாக ஸ்ரீஹரியின் தும்பிக்கையை பிடித்து மேலே தூக்கியது. ஆனால் அதன் எடையை மேலும் அதிகரித்து பகவான் ஸ்ரீஹரி அவரது பிடியிலிருந்து தப்பித்தார். பிருந்தாவனத்தின் தோப்புகளில் ஸ்ரீஹரி இங்கும் அங்கும் ஒளிந்து கொண்டது போலவே இங்கும் அங்கும் நகர்ந்து குவலயாபீடத்தின் பாதங்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டார். யானை அதன் தும்பிக்கையை நீட்டி அதை பிடித்து, ஆனால் 2 கரங்களாலும் அதன் தும்பிக்கையை அழுத்தி பகவான் ஸ்ரீஹரி பின்புறத்திலிருந்து தப்பித்தார். பின்னர் யானை அவன் அவற்றை பக்கவாட்டில் திருப்பி பிடிக்க முயன்றான். ஆனால் மாதவன் அவன் தலையில் அடித்து முன்னோக்கி ஓடினான். விதேக அரசரே, அந்த ஓடிப்போன யானை பகவான் ஸ்ரீஹரியை துரத்தியது. அந்த நேரத்தில் மதுராபுரி கொந்தளிப்பில் இருந்தது. பின்னர் பகவான் ஸ்ரீஹரி சுழன்று திரும்பி வந்தார். இதற்கிடையில் வலிமை மிக்க பலதேவ சுவாமி கருடன் ஒரு பாம்பை பிடிப்பது போல யானையின் வாலை தனது முன்கையில்களால் பிடித்து துடைப்பான் நோக்கி இழுத்தான். புன்னகைத்தபடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது 2 கரங்களினாலும் அதன் தும்பிக்கையை பிடித்து ஒரு மனிதன் கயிற்றை இழுப்பது போல முன்னோக்கி இழுக்கத் தொடங்கினார். அரசரே, அந்த 2 சகோதரர்களின் இழுப்பால் யானை அமைதியற்று போனது. பின்னர் 7 பாகன்கள் யானையின் மீது வலுக்கட்டாயமாக ஏறினர். மற்ற பாகன்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்ல 300 யானைகளை கொண்டு வந்தனர். பாகன்களின் கொக்கி தாக்குதலால் கோபமடைந்த போதையிலிருந்த யானை மீண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி பாய்ந்தது. பின்னர் பலதேவரின் விழிகளுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே யானையின் தும்பிக்கையை பிடித்து அதை சுற்றி ஒரு குழந்தை தண்ணீர் பானையை வீசுவது போல தரையில் வீசினார். அதன் மீது சவாரி செய்த 7 பாகன்களும் இறந்து விழுந்தனர். அங்கு கூடியிருந்த முனிவர்களின் கண்களுக்கு முன்பாக யானை இறந்தது. விதேக மன்னரே, அதன் உடலில் இருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு ஸ்ரீ தன் ஷியாமத்தில் இணைந்தது. பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் யானையின் 2 தந்தங்களையும் பிடுங்கி ஏராளமான மான்களை கொல்லும் 2 சிங்க குட்டிகளைப் போல அனைத்து பாகன்களையும் கொன்றனர். யானை கொல்லப்பட்ட பிறகு மீதமுள்ள பாகன்கள் ஓடி ஒளிந்தனர். மழைக்காலம் முடிந்ததும் மேகங்கள் மறைந்து போவது போல இவ்வாறு குவலயாபீடத்தை கொன்ற பின்னர் வியர்வை மணிகளாலும் யானையின் கஸ்தூரியாலும் குறிக்கப்பட்ட பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தங்கள் சக மாடு மேய்ப்பவர்கள் மற்றும் பார்வையாளரின் ஆரவாரங்களை கேட்டு ஆவலுடன் புறப்பட்டனர். அவர்கள் அரங்கத்திற்குள் நுழைந்தனர். அவர்களின் முகங்கள் உழைப்பால் சிவந்திருந்தன. அவர்கள் கரங்களில் யானை தந்தங்களை பிடித்திருந்தனர். காற்றும் ஒரே திசைகளில் நகர்வது போல அவர்கள் மிகுந்த வேகத்தில் அரங்கத்தை அடைந்தனர். அந்த நேரத்தில் மல்யுத்த வீரர்கள் அவரை ஒரு சிறந்த மல்யுத்த வீரராகவும், ஆண்கள்
அவரை ஒரு அரசராகவும் கருதினர். பெண்கள் அவரை அன்பின் கடவுளாகவும், மாடு மேய்ப்பவர்கள் ஆயர்கள் அவரை பிரஜத்தின் எஜமானராகவும் கருதினர். தந்தைக்கு அவர் ஒரு மகனைப் போலவும், துன்மார்க்கருக்கு அவர் துன்மார்க்கரின் ஆட்சியாளரான யமனைப் போலவும் தோன்றினார். கம்சன் அவரை தனது மரணமாக தவறாக கருதினான். ஞானிகள் அவரை பிரபஞ்ச பிரம்மமாக கண்டனர். அந்த நேரத்தில் பலராம சுவாமியுடன் அரங்கத்திற்குள் நுழைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சிறந்த யோகிகளான பெரிய மனிதர்கள் உயர்ந்தவராக உணர்ந்தனர். அனைத்து வகையான மக்களும் தங்கள் தனிப்பட்ட விருப்பங்களின்படி பல்வேறு வடிவங்களில் பரம இறைவனான பகவான் ஸ்ரீஹரியை கண்டு புரிந்து கொண்டனர். யானை கொல்லப்பட்டதை கேட்டு அந்த வலிமைமிக்க சகோதரர்களை கண்டதும் மானஸ்வி கம்சன் தனது இதயத்தில் பயந்தார். மேடையில் அமர்ந்திருந்த மற்றவர்கள் தங்கள் இதயங்களில் மகிழ்ச்சியால் நிறைந்தனர். சக்கரர்கள் சந்திரனை கண்ட பிறகு மகிழ்ச்சி அடைவது போல அவர்களை கண்டதும் அவர்கள் பரவசத்தில் மூழ்கினர். நகர மக்கள் மிகவும் ஆர்வமாகி வாசுதேவானந்தன் என்ற இருவரும் கடவுளின் உச்ச ஆளுமை என்று ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க தொடங்கினர். ஹே பிரஜமண்டலமே, மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் அது இருக்கிறது. அங்கு இந்த உருவகப்படுத்தப்பட்ட பகவானானவர் அலைந்து திரிந்தார். இன்று அவரை ஒரு அரிய தரிசனம் பெற்ற பிறகு நாங்கள் முழு மனதுடன் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வரரே, நகர மக்கள் இப்படி உரையாடி கொண்டிருந்த போது பல்வேறு இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்ட போது சாணூரர் பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருவரிடமும் சென்று கூறினார். சாணூரர் கூறினார், ராமா கிருஷ்ணா, நீங்கள் இருவரும் மிகவும் வலிமையானவர்கள். எனவே அரசரின் முன் உங்கள் பலத்தை நிரூபித்து போரிடுங்கள். எதுகுலத்தின் சின்னமான மன்னர் கம்சன் இந்த போரில் மகிழ்ச்சி அடைந்தால் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன நன்மை ஏற்படாது? அதாவது எல்லாமே நன்றாகவே நிகழும். ஸ்ரீ பகவான் கூறினார், மன்னரின் அருளால் நமக்கு ஏற்கனவே நிரம்ப நல்லது செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் நாம் குழந்தைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நமது போர் சமபலம் கொண்ட குழந்தைகளுடன் மட்டுமே நடத்தப்படும், எந்த சக்தி வாய்ந்த நபருடனும் அல்ல. இது முறையாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இதனால் இங்கு ஒருபோதும் அநீதியான போர் நிகழாது. சாணூரர் கூறினார், நீ ஒரு குழந்தையுமல்ல, பலராமனும் ஒரு சிறுவன் அல்ல. நீ உண்மையில் வலிமையானவர்கள்தான். தாங்கள் இருவரும் வலிமையானவனே. ஏனென்றால் நீங்கள் இருவரும் போதையில் இருந்த 1000 யானைகளின் பலத்தை கொண்ட குவலையா பீடத்தை வெறும் விளையாட்டில் கொன்றீர்கள். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசே, சாணூரர் இதை கூறுகிறார். அதை கேட்ட அகமர்த்தன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாணூரனுடனும் வலிமை மிக்க பலராம சுவாமி முஷ்டிகனுடனும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர். அவர்கள் இரு கரங்களாலும் ஒருவருக்கொருவர் கைத்தடிகளை பிடித்து அவர்களை நோக்கி இழுத்து பின்னுக்கு தள்ளினார்கள். மக்கள் கண்டுகொண்டிருக்கையில் 2 சகோதரர்களும் வெற்றிக்காக போராடும் 2 யானைகளைப் போல எதிரிகளுடன் சண்டையிட்டனர். பகவான் ஸ்ரீஹரி தாமே சாணூரனின் உடலை 2 கரங்களாலும் தூக்கி நக்மாஜி பக்தியுள்ள ஆன்மாக்களின் புண்ணிய எடையை எடை போடுவது போல தனது உடல் எடையை எடை போட்டார். பின்னர் மகாவீரர் சாணூரர் பகவான் ஸ்ரீஹரியை ஒரு கையால் அதே விளையாட்டுத்தனமான முறையில் தூக்கினார். அரவங்களின் அரசன் பூமியின் மீதியை தனது ஒற்றை தலைப்பாகையில் தாங்கி நிற்கின்றார். தனது கைகளின் பலத்தால் மாதவன் பகவான் சாணூரனின் கழுத்தையும் இடுப்பையும் பிடித்து தூக்கி திடீரென்று தரையில் வீசினார். ஒரு புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சாணூரரும், மறுபுறம் பலராம சுவாமியும் முஷ்டிகனும் கைகள், முழங்கால்கள், கால்கள், கைகள், மார்பு, விரல்கள், கரங்கள் மற்றும் கை முட்டிகளால் ஒருவரை ஒருவர் தாக்கத் தொடங்கினர். பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முகங்களில் வியர்வை துளிகளை கண்டு பரிதாபத்தால் நகர்ந்தனர். அரண்மனையில் ஜன்னல்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த அரசியர்கள் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். அது என்ன கூறினார்கள் என்றால், அந்த பெண்கள் அரசரின் முன்னிலையில் அவர்களுடைய சபையில் ஒரு பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது. ஒரு புறம் இடி போன்ற வலிமையான உடல்களை கொண்ட அந்த 2 மல்யுத்த வீரர்கள் உள்ளனர். மறுபுறம் மலர்கள் போன்ற மென்மையான பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் உள்ளனர்.
மதுராபுரியில் வசிப்பவர்களாகிய நாம் துரதிருஷ்டவாசிகள், துரதிருஷ்டவசமானவர்கள். இவ்வளவு தினங்களுக்கு பிறகு இன்றுதான் அவர்களை நாம் கண்டோம், அதுவும் ஒரு போரின் போது. ராசத்தின் மகிழ்ச்சியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராம சுவாமியையும் காண முடிந்த காட்டு மாடு மேய்ப்பவர்கள் மற்றும் பெரும் அதிர்ஷ்டம் வாய்ந்த மிகுந்த நன்றி உணர்வுக்கு உரிய அந்த கோபிகை பெண்கள் அவர்கள் உள்ளனர். நண்பர்களே, ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த தீய எண்ணம் கொண்ட அரசர் உயிருடன் இருக்கும்போது யாராலும் எதுவும் கூற இயலாது. எனவே நமது நல்லொழுக்கத்தின் சக்தியால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராம சுவாமியையும் நாம் ஒருபோதும் நண்பர்களே, ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இதில் நன்றி உணர்விற்கு இத்தனை தீய எண்ணம் கொண்ட அரசர் உயிருடன் இருக்கும்போது யாராலும் எதுவும் செய்ய இயலாது, சொல்லவும் இயலாது. எனவே நமது நல்லொழுக்கத்தின் சக்தியால் இந்த கிருஷ்ண பலராம சகோதரர்கள் விரைவில் தங்கள் எதிரிகளை வெல்ல. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் உள்ள நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் உருவான மல்யுத்த போரின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.